Hello LPKPs and Kotipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவனா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ கரண்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் ஆப்போட நேம் வந்து Math Plus. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு 70 ரூபாயில இருந்து 700 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கலா ஒரு ஆட்ஸ் வாட்சிங் அண்ட் மேக்ஸ் பசில்ஸ் சால்விங் ஜாப். நீங்க எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இல்ல செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்புக்கு வந்து செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வித்ட்ராயல் வந்து ரொம்ப சேஃபா இருக்கு அப்படின்னு பல பேர் வந்து சொல்றாங்க. அதை நம்ம ஜெனுவனா ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம வந்து மேக்ஸ் பசில்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம், ஆட்ஸ் வந்து வாட்ச் பண்ண போறோம். ஸோ அது மூலமா நமக்கு வந்து கோல்டு காயின்ஸ் அண்ட் டிக்கெட்ஸ் அப்படிங்கிற வந்து வரப்போகுது. இது போக அவங்க வந்து சர்வேஸ் 15 நிமிஷம் இல்லை வந்து 20 நிமிஷம் சர்வே அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஃபர் வால்ஸ் அப்படின்னு வந்து நிறைய இருக்குது. டைம் டு டைம் வந்து அது வந்து எனேபிள் ஆகிட்டு இருக்கும். இதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம் வழியாக நம்மளால் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஃபாலோ பண்ணால் நம்மளால் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம், வாலெட்டில் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த Math Plus மொபைல் ஆப்போடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த மொபைல் ஆப்போடைய லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இந்த லிங்க்கில் வந்து எந்தவித ரெஜிஸ்ட்ரேஷன் கோடோ இன்வைட் லிங்க்கோ இல்லை ரெஃபரல் கோடோ எதுவுமே நான் ஷேர் பண்ணவே இல்லை. நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணி நீங்களே வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் அப்படின்னு வந்து கொடுத்த உடனே அந்த ஹோல் பார் அந்த 100% ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ண பிறகு நமக்கு வந்து அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஸோ ஸ்கேனிங் ஃபார் வைரஸ் அப்படிங்கிற வந்து வரும். அதுக்கு பிறகு ஓப்பன் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து லோட் ஆகும். ஸோ ஆப் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான், ரொம்ப வந்து ஃபாஸ்டெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய ஆட்ஸுக்கு வந்து அவங்க வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ்ஸ் கூட சொல்லிக்கலாம். ஸோ நம்மளுடைய இமெயில் ஐடி ஆர் ஜிமெயில் ஐடியை வச்சு நம்ம வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ சைன்இன் பண்ண பிறகு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். எல்லாத்துக்கும் வந்து டைம் ரொம்பவே எடுக்குது. எடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து அந்த க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து 30 அப்படின்னு வந்து இருக்குது. நீங்கள் வாட்ச் ஆட்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். எடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த வாட்ச் ஆட் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் தேவையான கோல்டு அப்படிங்கிற வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ கோல்டு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ப்ளே குவிஸ் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போதைக்கு நம்மளுடைய பேலன்ஸ் வந்து $0.3 வந்து இருக்குது. ஸோ பார்க்கும்போது 3 + 4 அப்போ ஆன்சர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் 7. ஸோ 7 அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற வந்து கொடுக்குறீங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு கோல்டு வரப்போகிறது இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்ஸ் வந்து வரப்போகுது. அது ஃபுல்லாக லோட் ஆன பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த க்ளோஸ் பண்ண பிறகு தான் அடுத்து வந்து மறுபடியும் சப்மிட் அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். ஸோ சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த 20 கோல்டு ஆட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். கலெக்ட் அண்ட் ப்ளே அகைன் கொடுக்கலாம். ஸோ 11 - 6 5 கொடுத்த உடனே இதே மாதிரி ஆட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம வந்து சப்மிட் அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு 20 கோல்டு வந்து ஆட் ஆகிருக்கு. இவ்வளோ டைம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து லீடர் போர்டும் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ ஓப்பன் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து எத்தனை பேர் வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து $0.5 $0.5 அப்படிங்கிற வந்து ஒரு 40 ரூபா பக்கத்தில் $0.1 $0.1 $0.05 இப்படி நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்வைட் அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. அதில் வந்து ரூல்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரூல்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரெஃபரல் லிங்கை ஷேர் பண்ணுறது மூலமாக நம்ம ஃப்ரெண்டு வந்து சைனிங் போனஸாக உங்களுக்கு வந்து $0.1 வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்களோ அப்போது உங்களுக்கு வந்து $0.25 வந்து கிடைக்க போகுது. 0.25 அப்படிங்கிற வந்து $0.25 அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ கால் அப்படின்னு வந்து எடுக்கும்போது ஒரு 20 ரூபா பக்கத்தில் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வித்ட்ரா பண்ணுறது மூலமாக கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ப்ராசஸ் மூலமாக எல்லாருக்கும் வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃபரல் லிங்க்கும் உங்களுக்கு வந்து இருக்குது.
தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஷேர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். ஸோ கீழே வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஃபாலோவும் பண்ணலாம். ஃபேஸ்புக், டெலகிராம், இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து 100 கோல்டு அப்படிங்கிற வந்து கிடைக்க போகுது. நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் ஆஃபர் வால்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எல்லா சர்வீஸும் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னெல்லாம் நான் வந்து போய் சொல்லவே மாட்டேன். ஏன்னா சில டைமில் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து இந்த மாதிரி இருக்காது. இப்போ சிபிஎக்ஸ் ரிசர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்வே வால். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு நமக்கு வந்து சர்வீஸ் வந்து இல்லை அப்படிங்கிற வந்து காமிச்சிருக்காங்க. பட் டைம் டு டைம் நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்க்கும்போது monlix.com, ஸோ அதில் வந்து ஆஃபர் வால் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆஃபர் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா பேசிக்கலாக வந்து ஒரு எக்ஸசைஸ் கேம் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து 1000 மீட்டர்ஸ் நீங்கள் வந்து வாக் பண்ணியிருக்கீங்க, 500 மீட்டர்ஸ் நீங்கள் வந்து வாக் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பொறுத்து அதாவது அந்த ஆப்பில் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் அப்படின்னா அந்த ஆஃபரை வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணலாம். நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதாவது கோல்டு அப்படிங்கிற வந்து ஆட் ஆகும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆஃபர் வால்ஸ் ரொம்ப ஃபேமஸான AdSense மீடியா நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணலாம். 25 கோல்டு வந்து அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர் வால்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கெட் ஸ்டார்டடில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ஃபில் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. டேட் ஆஃப் பர்த் என்னது, அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்னது, எவ்வளோ சில்ட்ரன் வந்து இருக்குது, நீங்கள் வந்து காரு பைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கீங்களா, நீங்கள் என்ன ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் இருக்கிறது வந்து சொந்த வீடா வாடகை வீடா, இந்த மாதிரி சில சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து அவங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து டைம் டு டைம் வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதாவது கோல்டு ஏர்ன் பண்ணுற டைமில் எல்லாம் முடித்த பிறகு ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து எடுக்கலாம். எல்லா டைமும் வந்து இந்த சர்வீஸ் வந்து இருக்காது. டைம் டு டைம் கொஞ்சம் டைம் டிலே பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி ஐயூ ரோபோ அப்படின்னு வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுத்த பிறகு நமக்கு வந்து அந்த ஆஃபர் வாலில் வந்து சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து நம்மளுடைய வெரிஃபிகேஷன் கோட் வந்து இமெயிலில் வந்து உங்களுக்கு வந்து வரும். இதெல்லாம் வெரிஃபை பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து வரும். ஸோ அதை வந்து பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது கம்ப்ளீட் த லோகோஸ் குவிஸ், ஃபன் கலர் டெஸ்ட் குவிஸ், இதுக்கெல்லாம் வந்து 4200 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து வாலெட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து வாலெட்டில் இருந்து நம்ம வந்து கேஷை நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சர்வே வால் இல்லை ஆஃபர் வாலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம வந்து வீடியோ கேம்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 20 டிக்கெட்ஸ் 20 கோல்டு அப்படின்னு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் மெத்தட் பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பேபால், லோக்கல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து UPI அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஸோ வித்ட்ராயல் எல்லாமே சேஃப் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே வந்து வித்ட்ரா பண்ணி நிறையவே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் செக்ஷன் ஆர் மேபி மை அக்கௌண்ட் செக்ஷனில் வந்து எடிட் ப்ரொஃபைல் வந்து பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இன்வைட் கூட வந்து ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதாவது அவங்களுடைய வித்ட்ராயல் பொறுத்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணால் ஒரு 100 கோல்டு வந்து ஏர்ன் பண்ணலாம். அவங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து கொடுத்தா அதுலேயும் உங்களுக்கு வந்து கோல்டு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்புறம் கான்டாக்ட் சப்போர்ட்டில் வந்து கான்டாக்ட் சப்போர்ட் வந்து ஒரு ரியல் ஃபோன் நம்பரோ ஒரு இமெயில் ஐடியோ இல்லை ஒரு லைவ் கூகுள் மேப் லொக்கேஷனோ எதுவுமே டிஸ்பிளே பண்ணவே இல்லை. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ரியலாக வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம கூகுள் பிளே ஸ்டோரோடைய ஆப் ரிவ்யூஸ் பக்கம் போகலாம். ஸோ ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது 4.3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படி வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து 5 ஸ்டார் வந்து கூட இருக்குது, 4 ஸ்டார் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 3 ஸ்டார் 2 ஸ்டாரை விட 1 ஸ்டார் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்த மாதிரியே தெரியுது. ஸோ நமக்கு ரீசெண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்து டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கோல்டை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஹாப்பி, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, யூடியூப்பில் கூட வீடியோஸ் வந்து பார்த்துடணும் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கும் நம்ம வந்து அந்த ரேட்டிங்ஸை வந்து கொஞ்சம் கிளியர் கட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப் பொறுத்த வரைக்கும் லெஜிட்டான ஒரு ஜெனுவினான ஒரு பிளாட்ஃபார்ம். 2 தடவை நான் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன், எந்த வித பிரச்சனையும் இல்லை.
ஸோ குவிஸ் ப்ளே பண்ணுறது மூலமாக கோல்டு ஏர்ன் பண்ணி கேஷை வந்து கன்வெர்ட் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேர் வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸை வந்து அது வந்து நல்லா வந்து கூர்மையாக ஆக்கி விடுது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து ஆட்ஸுக்கு வந்து விட்டுருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மேக்ஸ் பசில் அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதில் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து டீசன்ட் வித்ட்ராயல், இப்போ வந்து 1 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஒரு 2000 கோல்டு பக்கத்தில் நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இந்த ஆப்பில் வந்து வித்ட்ராயலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் ஆர் 1 ஸ்டார் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது, இல்லை 2 ஸ்டார் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது இந்த ஆப் வந்து ரொம்ப ரீசெண்டாக இப்போ வந்து December 13 அன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து சண்டே அன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணாங்களாமா. ஸோ ஒரு டே ஃபுல்லாக நம்ம வந்து ஏர்ன் பண்ண பிறகு அடுத்த நாள் நம்ம வந்து பார்க்கும்போது அந்த வாலெட் எதுவுமே வந்து பார்க்க முடியல. இதை பற்றி கஸ்டமர் கேர்கிட்ட கேட்டாலோ இந்த சப்போர்ட் கிட்ட கேட்டாலோ அவங்க வந்து பெருசாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஒருத்தர் வந்து சரண்யா, அவங்க வந்து இந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து விளாண்டுருக்காங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த கோல்டு ஃபுல்லாமே எனக்கு வந்து போச்சு, வாலெட்டை வந்து பார்க்க முடியல, என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சரியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் ஒருத்தர் வந்து இந்த பர்டிகுலர் கோல்டை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுல சில பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த பர்டிகுலர் ஆப் வந்து நிறைய ஆட்ஸுக்கு வந்து விட்டுட்டாங்க. இப்போ கேம் விளாடும் போதும் சரி, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வாசிக்கிறதுனாலும் சரி, எதுனாலும் ஆடை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்த பிறகு தான் அடுத்த ப்ராசஸ்க்கே போகுது. ரொம்ப டைம் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்ம வந்து ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துட்டோம், இருந்தாலும் நம்ம வந்து கூகுளில் வந்து செக் பண்ணலாம். ஸோ மேத் ப்ளஸ் ஆப் ரியல் ஆர் ஃபேக், இல்லை மேத் ப்ளஸ் ஆப் ஜெனுவின் ரிவ்யூ அப்படின்னு வந்து கொடுக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ரிவ்யூவே வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் தான் வருது. எடுத்த உடனே வந்து திஸ் அப்ளிகேஷன் இஸ் ஃபேக் அப்படின்னு தான் வருது. December 4, 2023 வந்து ஷேர் பண்ணதாக காமிச்சிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிடாதீங்க. ஸோ நமக்கு வந்து கீழே வந்து ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு வந்து எக்ஸாக்டான ரிவ்யூஸ் வந்து ரொம்ப குறையதான் வந்து இருக்குது. நமக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிவ்யூஸ் இருக்குது, அப்புறம் வந்து vrmoneymaker.comல ரிவ்யூஸ் இருக்குது, அதே மாதிரி moneyforwallet.comலையும் ரிவ்யூஸ் இருக்குது. இங்கே vrmoneymaker.comல வந்து பார்க்கும்போது இதில் வந்து அந்த சர்வேஸு, ஆஃபர் வால்ஸு, கோல்டை எப்படி வந்து கேஷாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது, டிக்கெட்ஸ் வந்து எப்படி வந்து பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது வந்து அவருடைய பேலன்ஸ் வந்து $517 வந்து இருக்குதாமா. அப்ராக்சிமேட்லி நம்ம ஒரு பைசாவுக்கு ஒரு 40,000 பக்கத்தில் அவர் வந்து இந்த பர்டிகுலர் ஆப் வழியாக வந்து வித்ட்ரா பண்ணுறாரு அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நமக்கு வந்து moneyforwallet.comலேயே வந்து இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இதுலேயும் வந்து நம்ம சொன்னது தான், ஆட்ஸுக்கு வந்து ரொம்ப விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஆப் மூலமாக வந்து ஒரே நாளில் வந்து கோடீஸ்வர் ஆகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஆப்பில் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் வந்து இருக்குது, பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது, நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது. இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்போடைய மினிமம் வித்ட்ராயல் வந்து $5, அதாவது நம்ம ஒரு பைசாக்கு ஒரு 400 ரூபா. ஸோ 400 ரூபா இருந்தால் மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இல்லை பாயிண்ட்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் 5000 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணால் தான் பேபால் வழியாக நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கூகுளில் வந்து ப்ளே ஸ்டோர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 3.9 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு அவுட் ஆஃப் 5 ஸ்டார். ஸோ நம்ம வந்து மொபைலில் வந்து பார்க்கும்போது 4.4 ஸ்டார் இல்லை 4.3 ஸ்டார் அப்படின்னு வந்து பார்க்க முடியுது. ஸோ கீழே வந்து நம்ம வந்து பார்க்கும்போது 3 டிஃப்ரெண்ட் ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபோனில் வந்து 3.9 ஸ்டார், அதாவது 5 ஸ்டார் கூட இருக்குது. 1 ஸ்டார் வந்து 4 ஸ்டார், 3 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டாரை விட கூட இருக்குது. டேப்லெட்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து ரேட்டிங்ஸ் வந்து 3.8 ஸ்டார், அதே மாதிரி 5 ஸ்டார் கூட இருக்குது. 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டாரை விட 1 ஸ்டார் வந்து கூட இருக்குது. குரோம் புக்கில் வந்து பார்க்கும்போது 5 ஸ்டார் வந்து ரொம்பவே கூட இருக்குது. அதே மாதிரி 1 ஸ்டார் வந்து 4 ஸ்டார், 3 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டாரை விட கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் ஜெனுவனான ஒரு மொபைல் ஆப் தான். பட் வந்து கான்டாக்ட் அஸ் இல்லை வந்து சப்போர்ட் செக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து ஆட்ஸுக்கு வந்து ரொம்பவே விட்டுட்டாங்க, அதனால வந்து இரிட்டேட்டிங்காக வந்து இருக்குது. சில பேர் அவங்களுடைய கேஷை வந்து வித்ட்ரா பண்ண முடியலன்னு சொன்னாலும் இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா எல்லாமே வந்து ஒரு 4.4 ஸ்டார் இல்லை 4.3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படிங்கிற வந்து கிடைச்சிருக்கு. அதுக்காக நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மிக்சட் ரிவ்யூஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. பட்
இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து சேஃபான ஆப் தான். நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கோல்டை வந்து நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த கோல்டை வந்து நம்ம கேஷா வித்ட்ரா பண்ணலாம். ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்க வந்து ரொம்பவே டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பர்டிகுலர் குவிஸ் கேம்ஸ் விளையாடுறதுனாலும் சரி, இல்ல ஆஃபர் வால்ஸ், இல்ல சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுனாலும் சரி, ஒரே நாள்ல நம்மளால வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வழியா பணக்காரனா ஆக முடியாது. ஏர்னிங் ரேட் வந்து ரொம்ப குறையதான். பட் இது ஒரு ஜெனுவினான பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.